தூய அமல அன்னை பெருவிழா. தாய் திருச்சபை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ திருவிழாவினை பெருமகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. புனித மரியன்னை தன் தாயாரின் வயிற்றில் கருவான நொடிப்பொழுதிலிருந்து பிறப்பு நிலை பாவத்திற்கு உட்படாமல் இறைவனின் திருவருளால் பாதுகாக்கப்பட்டார் என்று தாய் திருச்சபை பதிவு செய்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கீழை திருச்சபையில் மரியன்னை புனித அன்னா திருவயிற்றில் கருவான விழா என்று கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழா கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் மேலை திருச்சபையில் கொண்டாடப்பட்டது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் மரியன்னையின் அமல உற்பவம் குறித்து இறையியலை சார்ந்த பல்வேறு விவாதங்கள் எழ பிரான்சிஸ்கன் சபையினை சேர்ந்த அருட்குரு யோவான் டன்ஸ் அவர்கள் மரியன்னை கருவான நொடிப்பொழுதிலிருந்து இறைவனின் அருட்கொடையால் பாதுகாக்கப்பட்டார் என்று சான்று பகர்ந்தார். கிபி 14ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபையில் பரவலாக்கப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை 4ஆம் சிக்தூசினால் மேலை திருச்சபை முழுவதும் கொண்டாடப் பணிக்கப்பட்டது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் மரியன்னையின் பிறப்பு குறித்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து போக புனித மரியன்னை அனைவராலும் அமல உற்பவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்பட்டார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கிபி 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் வெளியிட்ட அறிக்கையில் நாம் அனைவரும் மரியன்னை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என்பதனை விசுவசித்து அறிக்கையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரான்ஸ் நாட்டில் மசபியல் குகையில் கிபி 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் சிறுமி பெர்னதத்திற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை நாமே அமல உற்பவம் என்று சான்று பகர்ந்தார். தூய அமல அன்னை பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் புனித மரியன்னை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வாஞ்சையோடு ஜெபிப்போம்.